ஸோ ஹலோ ஆசிஃப் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு புது ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, நம்ம தம்பி இஸ்மாயில். ஹாய் சார். ஹாய். ஸோ ஓகே, நம்ம தம்பி இனிமேட்டு நடுவில் ஏதாவது வீடியோல வந்துட்டு போவாரு. ஸோ இங்க இருக்க மாட்டாரு, வேற இடத்துல இருப்பாரு. எப்பயாவது வந்துட்டு போவார். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் 30th நோன்பு சூப்பரா போச்சு, ஃபன்னா போச்சு. ஏன்னா இவன் இன்னைக்கு வந்திருந்தா இவன் வந்தாலே ஃபன்னா இருக்கும். மென்டல் மாதிரிலாம் ஏதோ விளையாடிட்டு இருப்பாரு, எங்க கூட ஜாலியா இருந்தோம் பாருங்க. இப்போ கூட லூஸ் மாதிரி பண்றான். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரா ஜாலியா போச்சு. அது இல்லாம இன்னைக்கு 30th முடிஞ்சு அடுத்த நாள் ரம்ஜான். ஸோ நாளைக்கு காலையில அப்படியே தொழுகைக்கு போயிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே வெளியே போற மாதிரி பிளான் இருக்கும். ஸோ அங்க போயிட்டு என்னென்ன ஃபன் பண்றோன்னு அப்போ சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம மறக்காம அப்படியே ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அடிச்சிடலாம் ஆல். ஸோ எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஒரு வழியாக குளிச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு. இதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ போயிட்டு தொழுகை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சொன்னல பிளான். ஸோ அது வந்து எங்கள் சித்தி வீட்டு தான் போகிறோமா. ஸோ அங்கே போயிட்டு ஃபன் பண்ணுறதுலாம் அப்படியே போடுறேன். ஸோ எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஒரு வழியாக தொழுது முடிச்சாச்சு. அண்டு நம்ம ஃபேமிலி கூட அப்படியே வர சொல்லிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஃபைனலி என்னோட சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட சித்தியோட ஃப்ளாட்டு. இங்கே தான் எங்கள் சித்தி இருக்கிறாங்க. எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஒரு வழியாக வந்தாச்சு வீட்டுக்கு. உள்ளதாக இருக்காங்க சித்தி. நாங்கள் வர்றதே தெரியாது அவங்களுக்கு. ஸோ சர்ப்ரைஸாக வரும். என் தம்பி தாங்க போனால் ஃபஸ்ட்டு ஆட்டோ விட்டு போங்கடா முடியல அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தவங்க. சரியான வெயில். இந்த பில்டிங்கை சுற்றி ஒரே காடு மாதிரி நிறைய மரம்லாம் இருக்குங்க. ஆனால் பசங்க விளையாடுறதுக்கு பார்க்கு எல்லா வசதியெலாம் செஞ்சு வச்சுருவாங்க. நான் அப்படியே சும்மா சுற்றி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். என் 2 தம்பிகளை ஜன்னல் வழியாக பார்த்துட்டு என்ன ஓடி வந்துட்டானுங்க, அண்ணா அண்ணா அப்படின்ட்டு. ஸோ கைஸ் நம்ம வந்து விளையாட வந்திருக்கோம். வந்து விளையாடிட்டு ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். ரொம்ப வெயிலாக இருக்கு. எக்ஸ்ப்ளோரர்ஸ் நானும் அப்படியே குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடி நானும் குழந்தையாவே மாறிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விளையாடுறேன்ல நான். ஸோ இன்றைக்கி என் சித்தி வீட்டில் பிரியாணி செய்ய போகிறாங்க. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்து நின்றீங்கன்னா பிரியாணி கேட்காதீங்க, இங்கேயே கொஞ்சமாக தான் செய்கிறாங்க. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, வீடியோ பாருங்கள். நான் தான் பெரிய குழந்தைன்னு நினச்சேன். என்னை விட பெரிய குழந்தை எங்கள் மாமா தான் இருப்பார் போல.
எக்ஸ்ப்ளோரர்ஸ் இப்போது சாப்பாடு எடுத்து தம் வைக்க போகிறாங்க பிரியாணியை. வீடியோ எடுக்கும்போது நடுவில் என் தம்பி பார்த்தியா முட்டை நான் சாப்பிட போகிறேனே அப்படின்றான். ஸோ எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஃபைனலி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னோட தம்பிங்கள்லாம் பிளேட்லாம் எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால ஸோ செம்மையாக பசிக்குது. இப்போது சாப்பிட போகிறோம். எனக்கு முட்டையே பிடிக்காது. ஆனால் என் தம்பி எல்லாரோட பிளேட்லேயும் முட்டை ஒன்றா வச்சுன்னுக்கிறான்ப்பா. நல்ல பையன். எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஃபைனலி பிரியாணி நம்மளோட பிளேட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட போகிறோம். அப்படியே என்னோட சேர்ந்து என்னோட ஃபேமிலியோ கூட ஜாலியாக சாப்பிட்டாங்க பிரியாணியே. அந்த பிரியாணி இருக்கே, வெங்காய சட்னி கொஞ்சமாக எடுத்து, சிக்கனை கொஞ்சமாக எடுத்து, கை நிறைய சாப்பாடு எடுத்து வாயில் போடுற டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படியே மதியான சாப்பாடு முடித்தவுடன் சிக்கன் கிரேவியோட போகிறோம். அதுவும் இரவு சாப்பாடு சப்பாத்தியாக சாப்பிடும். எக்ஸ்ப்ளோரர்ஸ் கிச்சனில் என்ன வேலை நடக்கின்றது தெரியுமா? எங்கள் அம்மா செய்கிற சப்பாத்தியாவது பரவாயில்ல, எங்கள் அக்கா செய்கிற சப்பாத்தியா பார்த்தீங்களா? என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்படியே நைட்டுக்கு ஒரு சப்பாத்தி அப்புறமா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே படத்தை பார்த்து அப்படியே ஜாலியாக ஃபன்னாக அப்படியே பேசிட்டு படத்தை பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோ எண்டு வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இருந்தாலும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஈத் அதாவது ரம்ஜான் ஸோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.